ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? போச்சு தள்ளி விட்டாச்சு. சரி அப்படியே பின்னாடி வருவோம். என்ன பண்ணுறது, யாரும் சொல்லிடாதீங்க யார்கிட்டையும். போடா போடா போடா. ஆஹா போலீஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இருந்தால் சரி வராது. சரக்கு புருக்குன்னு கிளம்பிடுவோம். சரி போயிடுவோம். என்ன பண்ணிட போகிறாங்க? போலீஸ்னால் என்ன பயமா? உங்களுக்கு எத்தனை பேருக்கெலாம் போலீஸ்னால் பயம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பயமே இல்லைப்பா. ஆஹா, ட்ரெயின் வர போது போல். போட்டாச்சு, கேட்டு போட்டாச்சு. சரி நின்று பார்ப்போம். இதுக்கப்புறம் இந்த வண்டியை தூக்கிட்டு போய் ட்ரெயின் அடித்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே வண்டி கண்டிஷன் சரியில்லை, பின்னாடி வந்துடும். போயா போயா போயா, போய்கிட்டே இருக்கியா? சரி கிளம்பிடுவோம். இதுக்கப்புறம் சரி வராது. போலீஸ் வேறு இருக்காங்க. லைட்டாக பயம்தான். போய் பாருங்கள், முட்டிக்கிட்டேன். ஒன்றும் பண்ண முடியல. சரி வாங்க. இப்போ எங்கே போனாலும் வந்து இடிக்கிறானுங்க, பின்னாடி இடிக்கிறானுங்க, முன்னாடி இடிக்கிறானுங்க. மனுஷன் நடமாட முடியுதா? சரி வாங்க போகலாம். இதுக்கப்புறம் எங்கேயும் இடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க. இருக்கிற தெரியாமல் இருந்துட்டு போயிடணுன்னு பார்க்குறேன். சரி வர மாட்டேங்குதே. அங்கே பாருங்கள், நம்மளை முந்திக்கிட்டு போகிறானுங்க பாருங்கள். நம்ம வண்டி கண்டிஷன் கொஞ்சம் பேடாக இருக்கிறதால நம்மளால் போக முடியல. சரி பார்த்துப்போம். நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து என்ன செய்வோம், தாண்டி போகிறதுக்கான நேரம் வரும். இது என்னன்னு தெரில, இந்த உருட்டிட்டு போகுது. இந்த வண்டியை தான் ஒரு 10 லட்சத்துக்கு விற்கலான்னு இருக்கேன். யாருக்கா வேணாண்டா சொல்லி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்கள். நம்ம வண்டிக்கு உடம்பு முடியல, அதனால தான் இப்படி போகுது. சரி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மரம் வச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். ரோடே க்ளீனாக இருக்குது. அப்படியே போகலாம்.